Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 1 Matrices and Determinants Exercise 1.4 la 5th question பார்க்கலாம். Suppose the inter-industry flow of the product of two industries are given as under அப்படின்ட்டு ரெண்டு இண்டஸ்ட்ரியோட ஒரு டேப்லோ காலம் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் செக்டரில் ரெண்டு ப்ராடக்ட் XY இருக்குது. கன்சம்ஷன் செக்டர் XYயில் வந்து 30, 40, 20, 10 இதுதான் நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து 50-30, டோட்டல் அவுட்புட் வந்து 120-60. இங்கே வந்து யூனிட் இல்லை, டோட்டல் அவுட்புட் வந்து ஒரு யூனிட்டாக இல்லை, 120-16 இருக்குது. ஸோ டேரெக்டாக இதை நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸை எடுத்துக்க முடியாது. இது X1 X2 எடுத்துகிட்டு டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ டிட்டர்மைன் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்ன, பி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் டெஸ்ட் ஹவுக்லின்ஸ் சைமன் கண்டிஷன் வியபிளா இல்லையா நம்ம சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். அண்ட் இஃப் த டொமஸ்டிக் டிமாண்ட் சேஞ்சஸ் டு 80 and 40, டேப்லோ காலமில் இருக்கிறது வேற. இப்போ அவங்க கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி வாட் ஷுட் பி த கிராஸ் அவுட்புட் ஆஃப் ஈச் செக்டர் இன் ஆர்டர் டு மீட் த நியூ டிமாண்ட்ஸ் தான் கேட்குறாங்க பாருங்கள். நியூ டிமாண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான கிராஸ் அவுட்புட் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு வந்து டைரெக்டாக ஒரு யூனிட்டுன்னு கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் இருந்து A11 என்ன, A12 என்ன, அடுத்து A21 என்ன கொடுத்துருந்தாங்க 20, அப்புறம் A22 வந்து 10. ஃபஸ்ட்டு இதை வந்து எழுதிக்கலாம், இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அப்புறம் அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. X1 வந்து 120 X2 வந்து 60 ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இப்போ B1 B2 கண்டுபிடிச்சாதான் பி மேட்ரிக்ஸ் என்ன, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ B11 எப்படி கண்டுபிடிக்கணும்னா A11/X1, B11ஓட ஃபார்முலா A11/X1. A11 வந்து 30, X1 வந்து 120, 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 1s are 3 4s are 1/4. அடுத்து B12, A12 டிவைடட் பை லாஸ்ட்டில் 2 இருந்தால் X2 எடுத்துக்கணும். கிளியரா? லாஸ்ட்டில் 2 இருந்தால் X2 வச்சுட்டு டிவைட் பண்ணும். 40, A12 40, X2 வந்து 60 கேன்சல் பண்ணலாம். 2 2s are 2 3s are 2/3 வந்து B21. அப்போ A21 டிவைடட் பை X1 தான் எடுக்கணும். சரிங்களா? லாஸ்ட்டில் 1னா 1, 20/120, 0 கேன்சல், 2 1s are 2 6 are 1/6. அடுத்தது B22. அப்போ A22 டிவைடட் பை X2, 10/60 கேன்சல் பண்ணிட்டா அதே 1/6. இப்போ இதுதான் பி மேட்ரிக்ஸ், டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். என்னென்ன 1/4, 1 1, 2/3, 1 2, 2 1 வந்து 1/6, 2 2வும் 1/6. கிளியரா? நமக்கு வந்து பி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல சால்வ் பண்ணலாம். இது எழுதிக்கிறேன், டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து சிஸ்டம் வந்து வயபிளா இல்லையா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சிஸ்டம் வயபிளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு I-B கண்டுபிடிக்கணும். இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன நமக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக நான் எழுதுகிறேன் 1 0 0 1 மைனஸ் பி மேட்ரிக்ஸ் 1/4, 2/3, 1/6, 1/6. இப்போ இதை மைனஸ் பண்ணலாம். 1 மைனஸ் 1/4 சைடில் சால்வ் பண்ணுறேன். 1 மைனஸ் 1/4 மல்டிபிள் பண்ணுங்கள். இது இன்டூ 4, 4 1s are 4, 4 மைனஸ் 1/4, 4 மைனஸ் 1 3/4. அதை தான் எழுத போகிறேன், 3/4. 0 மைனஸ் 2/3, அப்போ மைனஸ் 2/3ன்னு எழுதிக்கலாம். 0ல மைனஸ் பண்ணுறது அதே நம்பர் தானே வரும். 0 மைனஸ் 1/6 மைனஸ் 1/6. இப்போ 1 மைனஸ் 1/6, 1 மைனஸ் 1/6, 6 1s are 6, 6 மைனஸ் 1 5, 5/6, 5/6. இப்போ I-B கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ், கரெக்டாக? இதுவும் பாசிட்டிவ். அடுத்து இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுவும் பாசிட்டிவாக வரணும். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் அடுத்து எழுதியிருக்கேன், வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். 3/4 இன்ட்டு 5/6 மைனஸ்
minus 2 by 3 into minus 1 by 6. 1 time, 2 time, 2 ones are 2 threes are 5 by 8 minus into minus plus மறுபடியும் ஒரு minus வருது. அப்போ 1 by 9. இனி cross multiple பண்ணலாம். 9 5s are 45 minus 8 ones are 8 divided by 8 9s are 72. 45லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 37 by 72. இது கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூ தான், greater than 0. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? மெயின் diagonals of I minus b is positive and determinant of I minus b is positive. So இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் the system is viable. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? the problem has solution, viableனு எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? I minus b இன்வர்ஸ் இன்டூ டி, டிமாண்டோட மேட்ரிக்ஸ். இப்போ டிமாண்ட் மேட்ரிக்ஸ் என்ன? நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொஷினில் கொடுத்துருக்கதான் எடுக்கணும். டிமாண்ட் மேட்ரிக்ஸ் கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று 80 இன்னொன்று 40. டிமாண்ட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ I minus பியோட இன்வர்ஸ் எடுக்கணும். I minus b inverse is equal to 1 by determinant value of I minus b into adjoint of I minus b இல்லையா? இப்போ இந்த I minus b யோட adjoint மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். adjoint of I minus b. ஸோ I minus b மேட்ரிக்ஸ் இதுதான் 3 4 minus 2 by 3. இப்போ இது adjoint எடுக்கணும்னா மெயின் டயகனல்ஸை மாற்றி எழுதிடணும். இதில் வந்து சைன்ஸை மாற்றிக்கணும் இல்லையா? டேரெக்டாக எழுதிடலாமா? which is equal to 5 by 6 இன்னொன்று 3 by 4 minus 2 by 3 plus 2 by 3 ஆகிடும். minus 1 by 6 plus 1 by 6 மாறிடும். இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும் இல்லையா? I minus b inverse எழுதலாம். I minus b inverse is equal to 1 by 37 by 72 into 5 by 6 2 by 3 1 by 6 இங்கே வந்து 3 by 4. இது வந்து இன்வர்ஸ். 37 by 72 ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். அப்போ 72 by 37 கிடச்சிடும். மேட்ரிக்ஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அது அப்படியே எழுதிக்கலாம் 3 by 4. இப்போ எக்ஸில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எழுதிக்கலாம். 72 by 37 into 5 by 6 2 by 3 1 by 6 3 by 4 into D matrix 80 by 40. ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணலாம். 72 by 37 first row first column 5 by 6 into 80 plus 2 by 3 into 40. Second row first column 1 by 6 into 80 plus 3 by 4 into 40. இப்போ இதை சால்வ் பண்ணலான்னா 72 by 37 2 3s are 240 4 5s are 20 and the 0 divided by 3. 3 டேபிளில் இது கேன்சல் ஆகாது. அப்போது ப்ளஸ் 80 by 3 இதை கேன்சல் பண்ணலாம். 2 3s are 2 40s are அதுக்கப்புறம் கேன்சல் ஆகாது. ஸோ 40 by 3 ப்ளஸ் 40யும் இது கேன்சல் ஆகும். 40 into 10 ஸோ 30. நெக்ஸ்ட் லைனில் 72 by 37 டினாமினேட்டர் சேம் 280 டைரெக்டாக ஆட் பண்ணலாம். 280 by 3 இது வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இப்போ 40 by 3 into 30னா 30 into 3 பண்ணிவிடுவோம் இல்லையா? அப்போ 90 130 by 3. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதையும் இன்சைட் மல்டிபிள் பண்ணோம். இப்போ 72 by 37 into 280 by 3. நெக்ஸ்ட் இது 72 by 37 into 130 by 3. இப்போ 3 டேபிளில் 72 சால்வ் ஆகும். 72 divided by 3 3 2s are 6 1 2 4 12 வரும் 0 3 24. இது 3 டேபிளில் 24 37 வந்து கேன்சல் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு 37ஆல் டிவைட் பண்ணணும் சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல மல்டிபிள் பண்ணிடுறேன். ஸோ சைடில்
நான் வந்து சால்வ் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 6720 டிவைடட் பை 37. அதே மாதிரி செகண்ட் வேல்யூ 24 இன்ட்டு 130, இது வந்து 3120 டிவைடட் பை 37 இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூவை சால்வ் பண்ணும்போது 181.621 வரும். அது எழுதிக்க வேணாம், 2 டெசிமல் பிளேஸ் வச்சு எழுதிட்டா போதும். 84.32 அதுக்கப்புறம் 4 வரும், அது நம்ம எடுத்துக்க வேணாம், 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். த அவுட்புட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் செக்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 181.62 அண்ட் 84.32 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.